1857 புரட்சிக்கு பின் ஆங்கிலேயருடைய நிர்வாக கொள்கைகள். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன்பாக இந்தியா ஒருபொழுதும் ஒரு நிர்வாக அமைப்பின் கீழ் கொண்டு வரப்படவில்லை. அசோகரும் அக்பரும் அவ்வாறு கொண்டு வர முயற்சித்து வெற்றி பெறவில்லை. ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் பெரும்பகுதியை வென்றனர். அவர்கள் ஆங்கில நிர்வாக முறையினை இந்தியாவில் புகுத்தினர். அதனால் இந்தியாவில் நிர்வாக அடிப்படையிலான ஐக்கியம் உருவானது. அவர்களது நில வருவாய், வணிக, தொழில், வர்த்தக, விவசாய, கல்வி, சட்டம், சட்ட ஒழுங்கு, நீதி மற்றும் பிற கொள்கைகள் இந்திய மக்கள் அனைவரையும் பாதித்தன. கொடுமையான ஆங்கில கொள்கைகளுக்கு எதிராக தோன்றிய இந்தியர்களின் எதிர்ப்பு அவளை ஒன்று சேர்த்தது. அத்தகைய ஒன்றுபட்ட எதிர்ப்பான இந்திய தேசியம் தோற்றத்தினையும் வடிவினை பெற்றது. 1857 புரட்சிக்கு பின் இந்திய தேசியம் தோன்றுவதற்கு பல காரணங்கள். அதில் மேனாட்டு கல்வி வளர்ச்சியும் அரசியல் கருத்துக்களும் பரவுதலுமாகும். இந்தியாவில் மேனாட்டு கல்வியை அறிமுகப்படுத்துவதிலும் வளர்த்ததிலும் ஐரோப்பிய கிறிஸ்துவ சமய பரப்பூழியர்களுக்கும் கிழக்கிந்திய வணிகக்குழு நிர்வாகிகளுக்கும் பொறுப்புண்டு. 1835ஆம் ஆண்டு உயர்கல்வியை ஆங்கில மொழி மூலம் இந்தியர்களுக்கு வழங்க வேண்டுமென டிபி மெக்காலே முடிவு செய்தபோது, இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் கலை, உடை, கருத்து, ஒழுங்கு, அறிவு ஆகியவற்றில் ஆங்கிலேயர்களாகவும் கொண்ட ஒரு இந்திய வகுப்பினரை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருந்தார். இந்தியாவில் மேனாட்டு கல்வி பரவியதால் ஒரு புதிய படிப்பறிவு பெற்ற தொழில் வகுப்பு மக்கள் தோன்றினர். அவர்கள் இந்தியாவில் முதல் அறிவு பெருமக்களாய் விளங்கினர். அவர்கள் ஆங்கிலேய அரசின் தத்துவ ஞானியான ஜே. மில்டன், ஷெல்லி, பென்தாம், ஜே.எஸ். மில் மற்றும் எச். ஸ்பென்சர் போன்றோருடைய படைப்புகளை கற்றனர். மாண்டெஸ்க்யூ, ரூசோ, வால்டர் போன்ற பிரெஞ்சு தத்துவ ஞானிகளின் படைப்புகளையும் அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். அமெரிக்க சுதந்திர போர் இந்திய தேசியம் வளர்வதற்கு மேனாட்டு கல்வி வளர்ச்சியும் அரசியல் கருத்துக்களும் பரவுதலும் மூலம் காரணமாக இருந்தன. இந்தியாவை மேனாட்டு கல்வியை அறிமுகப்படுத்தியதிலும் வளர்த்ததிலும் ஐரோப்பிய கிறிஸ்துவ சமய பரப்பூழியர்களுக்கும் கிழக்கிந்திய வணிக குழு நிர்வாகிகளுக்கும் பொறுப்புண்டு. 1835ஆம் ஆண்டு உயர்கல்வியை ஆங்கில மொழி மூலம் இந்தியர்களுக்கு வழங்க வேண்டும் என டிபி மெக்காலே முடிவு செய்தபோது, இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் கலை, உடை, கருத்து, ஒழுங்கு, அறிவு ஆகியவற்றில் ஆங்கிலேயர்களையும் கொண்ட ஒரு இந்திய வகுப்பினை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருந்தார். இந்தியாவில் மேனாட்டு கல்வியை பரவியதால் ஒரு புதிய படிப்பறிவு பெற்ற தொழில் வகுப்பு மக்கள் தோன்றினர். அவர்கள் இந்தியாவின் முதல் அறிவு பெருமக்களாய் விளங்கினர். அவர்கள் ஆங்கிலேய அரசின் தத்துவ ஞானியான ஜே. மில்டன், ஷெல்லி, பென்தாம், ஜே.எஸ். மில் மற்றும் எச். ஸ்பென்சர் போன்றோரின் படைப்புகளையும் கற்றனர். மாண்டெஸ்க்யூ, ரூசோ, வால்டர் போன்ற பிரெஞ்சு தத்துவ ஞானிகளின் படைப்புகளையும் அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். அமெரிக்கா சுதந்திர போர், பிரெஞ்சு புரட்சி போன்ற அறிவையும் அவர்கள் பெற்றிருந்தார்கள். சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் போன்ற கருத்துக்கள் அவர்களுக்கு மிகவும் ஏற்புடையதாக விளங்கின. மேலும் இத்தாலிய ஐக்கியத்திற்கு மாசின், கரிபால்டி போன்றோர் ஆற்றிய தொண்டு தியாகங்கள் அவர்கள் மனதில் பதிந்திருந்தன. பிஸ்மார்க்கின் கொள்கையும் ஜெர்மன் ஐக்கியமும் அவர்களுக்கும் உத்வேகத்தை அளித்தது. சில இந்தியர்கள் கல்வி கற்க இங்கிலாந்து சென்றிருந்தனர். அவ்வாறு செல்லுகையில் ஐரோப்பியாவிலும் மற்ற நாடுகளிலும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற கருத்துக்கள் எந்த அளவிற்கு அங்கு வாழ்ந்த மக்களிடம் முக்கியத்துவம் பெற்றிருந்தன என்பதை கண்கூடாக கண்டனர். தாயகம் திரும்பிய அவர்கள் ஆங்கிலேயருடைய ஆட்சியின் கீழ் அவ்வுரிமைகள் எவ்வாறு மறுக்கப்பட்டிருந்தன என்பதை கண்டனர். இதன் மூலமாக இந்திய தேசியம் தோன்றியது. 1857 புரட்சிக்கு பின் இந்தியாவை ஒன்றிணைக்க ஆங்கில இணைப்பு அல்லது பொதுமொழி ஆதல் என்ற கொள்கை கொண்டு வரப்பட்டது. இந்தியாவை மேனாட்டு கல்வி வளர்ந்த பின்னர் ஆங்கிலம் இந்திய மக்களின் பொது மொழியாக அல்லது இணைப்பு மொழியாக விளங்கியது. அதனால் வங்காளி, பஞ்சாபி, மராத்தி, மலையாளி, தமிழர் ஆகியோருக்கும் இடையே நிலவிய மொழி தடை நீங்கியது. அவர்கள் தங்களுக்குள் எளிதாக பேசி புரிந்து கொள்ள ஆங்கில மொழி உதவியது. அவர்கள் தங்கள் கருத்துக்களையும் பாசத்தினையும் உறவினையும் பரிமாறிக்கொண்டனர். அதனால் இந்தியர் ஒன்றுபட்டு இந்தியாவில் தேசியத்தினை வளர்க்க வழி ஏற்பட்டது. 1857 புரட்சிக்கு பின் தாய் மொழிகளின் வளர்ச்சி அதிகரித்தது. இந்தியரிடையே கல்வி வளர்ச்சி ஏற்பட்டதனால் தாய்மொழிகளும் வட்டார மொழிகளும் வளர்ச்சியுற்றன. தாய்மொழி செய்தித்தாள்கள் இந்திய அறிவாளிகளின் எண்ணங்களை சாதாரண மக்கள் மத்தியில் கொண்டு சென்றன. வங்க மொழியில் பங்கிம் சந்திர சட்டர்ஜி புதினமான ஆனந்த் மத் மிகவும் புகழ்பெற்றிருந்தது. அதில் எழுதப்பட்ட வந்தே மாதரம் எனும் பாடல்
இன்னமும் கூட பல்லாயிரக்கணக்கான இந்திய மக்களின் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்திய தேசியமும் வலுப்பெற்று எழுச்சி கொண்டது. 1857 புரட்சிக்கு பின் இந்திய தேசியம் வளர்வதற்கு சமூக சமய சீர்திருத்தவாதிகளின் பணிகள் முக்கியமானவை. 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் தோன்றிய சமூக சமய சீர்திருத்தவாதிகள் இந்தியர்களை சமூக பண்பாட்டு சமய உணர்வுகளின் அடிப்படையில் ஒன்றுபட வைக்கும் முக்கிய முதன்மை பணியினை செய்தனர். தனது பிரம்ம சமாஜத்தின் மூலம் ராஜாராம் மோகன் ராயும், ஆரிய சமாஜத்தின் மூலம் தயானந்த சரஸ்வதியும், ராமகிருஷ்ண பரமஹம்சரும், சுவாமி விவேகானந்தரும், எம்ஜி ரானடேயும், ஈஸ்வர சந்திர வித்யாசாகரும், அனிபெசன்ட்டும், சர் சையத் அகமது கானும் இந்திய பண்பாட்டு பாரம்பரியம் பற்றிய தங்கள் பெற்றிருந்த அறிவின் மூலம் இந்திய இளைஞர்களுக்கு எழுச்சி உணர்வினை ஊட்டினர். இந்திய மக்கள் அரசியல் ஒற்றுமைக்கு போரிடுவதற்கு முன்பாக அவர்கள் மத்தியில் சமூக பண்பாட்டு சமய ஒற்றுமையை கொண்டு வர அச்சீர்திருத்தவாதிகள் அரும்பாடுபட்டனர். 1857 புரட்சிக்கு பின் இந்திய தேசியம் சமூக போக்குவரத்து தகவல் வசதிகளின் வளர்ச்சியை கண்டது. ஆங்கிலேயர்கள் இந்திய நவீனமயமாக்குவதற்கு அடித்தளத்தினை இட்டனர். அவர்கள் இருப்பு பாதைகள், தந்தி, நவீன தபால் முறை ஆகியவற்றினை அறிமுகப்படுத்தினர். அதனால் மக்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எளிதாக செல்லவும் தங்கள் கருத்துக்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளவும் முடிந்தது. இந்தியர்கள் தங்கள் பொது பிரச்சனைகளையும் சம மக்களின் துயரங்களையும் புரிந்து கொண்டனர். போக்குவரத்து தகவல் சாதனங்களின் வளர்ச்சியினால் பெரும்பாலான மக்களை ஒன்று சேர்க்க முடிந்தது. மக்கள் கூட்டம் பெருகியதால் இந்தியாவில் தேசியம் வளர்ந்தது எளிதானது. 1857 இந்திய புரட்சிக்கு பின் ஆங்கிலேயருடைய இன இருமாப்பும் பிரித்தாளும் கொள்கையும் பெருகியிருந்தது. புரட்சிக்கு பின் 1858ஆம் ஆண்டிலிருந்து ஆங்கில இராணுவமும் நிர்வாகமும் மறுசீரமைக்கப்பட்டன. நிர்வாகத்தில் அனைத்து உயர் பதவிகளும் ஆங்கிலேயர்களின் வழங்கப்பட்டன. இந்தியர்கள் உதவி பணிகள் மட்டுமே நியமிக்கப்பட்டனர். ஆங்கிலேயர்கள் தங்கள் உயர்வினையும் இன இருமாப்பினையும் கடைபிடித்து வந்தனர். ரயில் நிலையங்களிலும் கேளிக்கை கூடங்களிலும் உணவகங்களிலும் அழகுணர்வுடன் கூடிய தனி அறைகள் ஆங்கிலேயருக்கு மட்டும் என ஒதுக்கப்பட்டிருந்தன. இந்தியர்கள் அங்கு அனுமதிக்கப்படவில்லை. இந்தியர்கள் இழிவாக நடத்தப்பட்டனர். அத்தகைய இன உயர்வு மனப்பாங்கினையும் இருமாப்பும் செயலையும் இந்தியர்கள் பொறுத்து கொள்ளவில்லை. இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை பிரித்தாள முயற்சித்தனர். அதற்காக முஸ்லிம்களையும் இந்துக்களும் போட்டியிடச் செய்தனர். முஸ்லிம்களுக்கு சலுகைகளை வழங்கி அனுதாபத்தினை ஊட்ட முற்பட்டனர். அவ்வாறு இந்திய ஒற்றுமையை உடைத்து தங்கள் ஆட்சியை தொடர்ந்து நீடிக்க முயற்சித்தனர். அதனை படித்த இந்தியர்கள் நன்கு புரிந்து கொண்டனர். 1857 இந்திய புரட்சிக்கு பின் லெட்டினுடைய பிற்போக்கு கொள்கையிலும் இந்திய பொருளாதாரம் சுரண்டப்படுதலும். 1857 புரட்சிக்கு பின் லெட்டினுடைய பிற்போக்கு கொள்கையிலும் இந்திய பொருளாதார சுரண்டப்படுதலும். 1876 முதல் 1880 வரை இந்திய தலைமை ஆளுநராக இருந்த லிட்டன் பிரபு மிக பிற்போக்கு எண்ணம் கொண்டவர். அவரது நிர்வாகத்தின் போது இரண்டாம் ஆப்கான் போரினை 1878 நடந்த போரில் தொடங்கி இந்திய பொருளாதாரம் வளங்களை அதில் வீணடித்தார். இந்திய பொருளாதாரத்தினை பலியிட்டு ஆங்கில பேரரசு கொள்கையை நிலைநிறுத்த அவர் முற்பட்டார். 1887ஆம் ஆண்டு கம்பெனி நிர்வாகத்தினை பேரரசு ஏற்றபோது 70 மில்லியன் கடனையும் ஏற்க வேண்டியதாயிற்று. 1876ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவின் பொது கடன் 2 மடங்காக பெருகியது. இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டமும் வறுமையும் பெருகியது. அத்தகைய தொல்லைகளுடன் இந்தியாவின் பல பகுதிகளில் பஞ்சங்களும் வெடித்தன. அவைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக ஆங்கிலேயர் தங்கள் பேரரசினை வளர்க்கவும் பேரரசு கொள்கையையும் பாதுகாக்கவும் இந்திய பணத்தினை செலவிட்டு வந்தனர். ஆங்கில வணிக தொழில் கொள்கைகளும் இந்தியாவின் கச்சா பொருள்களையும் வளங்களையும் சுரண்டுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருந்தன. அதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமெனில் இந்திய தேசியத்தினை வளர்க்க வேண்டும் என இந்திய பொருளாதார சிந்தனையாளர்கள் விரும்பினர். பிரிட்டனுடைய ஆயுத சட்டமும் செய்தித்தாள்கள் சுதந்திர தடை சட்டமும் இந்தியரின் கடுமையான எதிர்ப்பினை தட்டெழுப்பின. 1857 இந்திய புரட்சிக்கு பின் அரசியல் சங்கங்களுடைய வளர்ச்சி அதிகரித்தது. 19ஆம் நூற்றாண்டு இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் அரசியல் சங்கங்கள் தோன்றின. அவை இந்திய மக்களின் உரிமைகளுக்காக போராடின. வங்கத்தில் இங்கிலாந்து நிலவுடைமையாளர் சங்கம் 1838லும்,
வங்க ஆங்கில இந்திய சங்கம் 1843 ஒன்றிணைந்து 1851ஆம் ஆண்டு ஆங்கில இந்திய சங்கமாக உருவெடுத்தது. 1875ஆம் ஆண்டு பாபு சிஷிர் குமார் கோஷ் இந்திய சபையை இந்தியன் லீக் தொடங்கினார். ஆனந்தமோகன் போகம் சுரேந்திரநாத் பானர்ஜியும் சேர்ந்து 1876ஆம் ஆண்டு ஜூலை திங்களில் இந்திய சங்கத்தினை இந்தியன் அசோசியேஷன் ஏற்படுத்தினர். சுரேந்திரநாத் பானர்ஜி பனாரஸ், அலகாபாத், கான்பூர், லக்னோ, அலிகர், டில்லி, மீரட், அமிர்தசரஸ், லாகூர் ஆகிய பகுதிகளுக்கு பயணம் செய்து ஆங்கில பொதுப்பணித் தேர்வு கொள்கைகளை எதிர்த்து வந்தார். அதனால் அவர் சென்ற இடங்களிலெல்லாம் 1877ஆம் ஆண்டு வாக்கில் பல அரசியல் அமைப்புகள் ஆரம்பிக்கப்பட்டன. மகாராஷ்டிர பகுதியில் மும்பையில் 1852ஆம் ஆண்டு பம்பாய் சங்கமும் தொடங்கப்பட்டது. அதேபோல் 1867ஆம் ஆண்டு பூனா சர்வஜன சபா தோன்றியது. 1853ஆம் ஆண்டு மேத்தா, தேலாங், தியாப்ஜி போன்ற சேர்ந்து பம்பாய் மாகாண சபாயினை நிறுவினர். தெற்கு பகுதியில் 1854ஆம் ஆண்டு சென்னை சுதேச சபை மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தோன்றியது. அச்சபை 1857ஆம் ஆண்டு வரை செயலாற்றி வந்தது. 1884ஆம் ஆண்டு சென்னை மகாஜன சபை மெட்ராஸ் மகாஜன சபா அமைக்கப்பட்டது. 1885ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸுக்கு முன்னோடியாக அவ்வமைப்புகள் அனைத்தும் செயலாற்றின. 1857க்கு பின் இந்திய புரட்சிக்கு பின் கில்பர்ட் மசோதா விவாதத்தின் எதிரொலி ரிப்பன் பிரபு 1880 1884 வரை தலைமை ஆளுநராக இருந்தவர். தலைமை ஆளுநராக இருந்தபோது சிபி கில்பர்ட் தலைமை ஆளுநர் சபையில் ஒரு மசோதாவை கொண்டு வந்தார். அது சட்டமாக இயற்றப்பட்டது. அச்சட்டம் இந்திய நீதிபதிகளின் அதிகாரத்தை ஐரோப்பிய நீதிபதிகளின் அதிகாரத்திற்கு நிகராக மாற்றியது. ஆனால் இந்தியாவில் இருந்த ஐரோப்பிய இனத்தவர் அச்சட்டத்தை எதிர்த்தனர். பெரும்பான்மை இந்தியரிடம் காணப்படாத ஒற்றுமை உணர்வு அச்சட்டத்தை எதிர்ப்பதில் சிறுபான்மை ஐரோப்பியரிடம் காணப்பட்டது. இறுதியாக சிறுபான்மை ஐரோப்பிய இனத்தவரின் ஒற்றுமையான எதிர்ப்பிற்கு ரிப்பன் பிரபு அடிபணிய வேண்டியதாயிற்று. பின்னர் அச்சட்டம் திருத்தப்பட்டது. அந்நிகழ்ச்சியானது இந்தியரின் கண்களை திறந்தது. அவ்விவாதத்திற்கு பின் இந்திய மக்களிடையே தேசியம் உதயமானது. இந்நிகழ்ச்சிக்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் தோன்றியது. 1857 இந்திய புரட்சிக்கு பின் விளைவுகளில் 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உதயம். கில்பர்ட் மசோதாவை எதிர்த்து சிறுபான்மை ஐரோப்பிய இனத்தவர்கள் ஒன்றுபட்டதும் அதனால் ஏற்பட்ட வெற்றியும் இந்தியர்களை விழிப்படைய செய்தது. ஆங்கிலேய அரசிடம் தங்களது குறைகளை முறையிடுவதற்கு சக்திமிக்க ஒன்றுபட்ட நிறுவனம் ஒன்று அவசியம் தேவை என்பதை இந்தியர் உணர்ந்தனர். வங்காளத்தை சேர்ந்த சுரேந்திரநாத் பானர்ஜி கல்கத்தாவில் இயங்கி வந்த இந்தியர் சபையின் கீழ் அகில இந்திய அரசியல் மாநாடு ஒன்றினை கூட்ட முயற்சிகளை மேற்கொண்டார். முதல் இந்திய தேசிய மாநாடு 1883ஆம் ஆண்டு கல்கத்தாவில் கூடியது. அடுத்த ஆண்டு 1885 டிசம்பர் திங்களில் அவர் இரண்டாம் மாநாட்டினை கூட்ட திட்டமிட்டார். அதேபோல் 1884ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் சென்னையில் பிரம்மஞான சபையின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்க இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த தலைவர்கள் இந்தியாவின் புத்தெழுச்சிக்கும் ஆங்கிலரிடமிருந்து சீர்திருத்தங்களை கோரவும் அகில இந்திய அரசியல் இயக்கம் ஒன்றினை தொடங்குவது குறித்து தீவிரமாக ஆலோசித்தனர். ஆனால் ஏஓ ஹியூம் விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க 1885ஆம் ஆண்டே இந்திய தேசிய காங்கிரஸ் அமைக்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து ஆங்கில அரசின் தலைமை ஆளுநராக டஃப்ரின் பிரபுவும் 1884 1888க்குள் இருந்தவர். அனைத்து இந்திய மக்களுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு அரசியல் நிறுவனம் மூலமே அறிந்து கொள்ள விரும்பினார். அச்சூழ்நிலையில்தான் ஆலன் ஆக்டோபின் ஹியூம் கற்ற இந்திய இளைஞர்களை ஒன்று கூட்ட முன்வருமாறு ஒரு வேண்டுகோளினை விடுத்தார். ஹியூம் ஆங்கில அரசின் பணியாற்றிய ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி ஆவார். அவர் ஓய்விற்கு பின் அவர் இந்தியாவிலே தங்கினார். இந்தியாவில் அரசியல் சட்ட நடவடிக்கைகளையும் அவரை தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஹியூமின் வேண்டுகோளினை பட்டாபி சீதாராமையா தனது இந்திய தேசிய காங்கிரசின் வரலாறு என்ற புத்தகத்தில் மேற்கோளிட்டு குறிப்பிட்டுள்ளார். ஹியூமின் வேண்டுகோளிற்கு 1885ஆம் ஆண்டு மார்ச் திங்களில் பதில் கிட்டியது. 1885ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் நாள் பம்பாயிலிருந்து கோகுல்தாஸ் ராஜ்வால் சமஸ்கிருத கல்லூரி அரங்கில் இந்திய இளைஞர்கள் 72 பேரை கூடினர். அக்கூட்டத்தின் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உதயமானது. அக்கூட்டத்தின் முதல் தலைமை பொறுப்பை WC பானர்ஜி ஏற்றார். காங்கிரசின் முதல் கூட்டத்தில் இந்தியாவின் பழம்பெரும் மனிதர் என அழைக்கப்பட்ட தாதாபாய் நவ்ரோஜி, சர்புரேஷையா மேத்தாவும் இன்ஷா ஈவேசாவும், சென்னையிலிருந்து ஜே அனந்தாச்சாரி, வீரராகவாச்சாரி போன்றவர்களை கலந்து கொண்டனர். அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் உதயமானது.